எல்லாருக்கும் அங்கங்க ஒருத்தர் வீட்டுல மஞ்சள் காமாலை இருக்கு. மஞ்சள் காமாலை ஏன் வருதுன்னு யாருக்காவது தெரியுமா? ஏன் வருது? தண்ணி இதெல்லாம் எப்படி வருது? மலேரியா, சிக்கன் இது அதனால வருது. மஞ்சள் காமாலைங்கிறது நம்ம உள்ள குடிக்கிற தண்ணி, சாப்பிட்ற ஆகாரம். இதுதான். கையை ஒழுங்கா வாஷ் பண்ணலன்னா கூட அந்த பிரச்சனை வரும். சாப்பிட்றப்ப கை காலெல்லாம் கழுவி யூஸ் பண்ணணும். மெயின் விஷயம் வந்து தண்ணி தான். தண்ணி யாராவது குடிக்க வைக்கிறீங்களா? இல்லை, எல்லாம் அப்படியே தான் குடிக்கிறீங்க. அந்த மாதிரி குடிக்கலாமா? அது மாதிரி எப்பயுமே குடிக்கக்கூடாது. உங்களுக்கு வர எல்லாருமே என்ன சொல்றாங்க? உங்களுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கணும். அப்படி குடிச்சா எந்த வியாதியும் வராது. வயிற்று பிரச்சனை வரவே வராது. சார், தண்ணி கொதிக்க வச்சா கேளுங்க, சொல்றேன். ஏன் அப்படின்னா தண்ணியில எல்லாமே என்ன போடுறாங்க? குளோரின் போட்டு அனுப்பிச்சு விடுறோம். எதுக்காக? தண்ணியில எந்த ஒரு நோய் கிருமி இருக்கக்கூடாதுக்காக போட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. நீங்க என்ன செய்யணும்? குடிக்க வச்சீங்கன்னா அதை ஒயிட்டா மேல வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வடிகட்டிடணும். வடிகட்டினா போயிடும். அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த வாடகை எதுவுமே இருக்காது. நீங்க கொதிக்க வச்சு அப்படியே குடிக்கூடாதுமா. கொதிக்க வச்சா எல்லாம் மேலதான் இருக்கும். திருப்பி அதே குடிக்கிற மாதிரி ஆகிடும். கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கணும். அந்த மஞ்சள் காமாலைங்கிறது சரியாயிடும். ரெண்டாவது, இங்க இருக்க உங்கள முக்கால்வாசி பேர் வெளியே தான் சாப்பிடுறீங்க. இந்த இட்லி தோசையை வாங்கி அந்த கடையில் சுத்தமா இருக்கக்கூடாது. அந்த கடையில நீங்க இட்லி நல்லது, தோசை நல்லது வாங்கி சாப்பிடுறீங்களா? அதுதான் டேஞ்சர். ஏன் தெரியுமா? அது கிடைக்கிற சட்னி எல்லாம் இருக்குல்ல, அது குடிக்க வைக்கிறது ஆரோக்கியம். அப்படியே ஒரு பச்சையை அரைச்சு அப்படிதானே கொடுப்பாங்க. அதை என்ன பண்ண போறாங்க அவங்க? அந்த பச்சையா சாப்பிட்ற எல்லா பொருளையும் நமக்கு இந்த இதெல்லாம் பிடிச்சிடும். அதனால வெளியே சாப்பிட்றது நிப்பாட்டு. இப்போ எங்களை விசாரிச்ச வரைக்கும் ஒரு 20-30 பேருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து 100-50 100-200 ஆயிடக்கூடாது. ஆயிரத்துக்கு ஒரே வழி இது ஒண்ணுதான். என்ன சொல்லியிருக்கேன்? தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டிடணும். வெளியே சாப்பிட்றத நிப்பாட்டணும். வெளியே சாப்பிட்றத நிப்பாட்டாம இதை நம்ம வந்து நிறுத்த முடியாது. அதையும் நான் சொல்லிடுறேன். எங்களால் இவ்வளோதான் செய்யலாம். இதுக்கு வந்து ஒரு இப்போ மற்றவங்க ஜுரம்னா ஒரு ஊசியை போடலாம், ஒரு மாத்திரையை கொடுத்துக்கலாம். ஆனால் மஞ்சள் காமாலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? மாத்திரை எடுத்துக்கூடாது. ஏன்னா மாத்திரை எது எடுத்தாலும் நம்ம எல்லாம் பாதிச்சிடும். அதனால் அதுக்கு வைத்தியமே இது இவ்வளோதான். தண்ணி, ஆகாரம், இது ரெண்டை மட்டும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக எல்லாருமே சரியாயிடுவீங்க. செய்வீங்களா? சரி. என்ன வீட்டில் உங்களுக்கு சமைக்கிறது என்ன கஷ்டம்? இல்ல அதிகபட்சம் எல்லாம் நீங்க வெளியில சாப்பிடுறீங்க. நானும் பாத்திருக்கேன். ஆஸ்பத்திரி கொண்டு போய் காட்டினாலும் அவங்க கொடுக்குற டேப்லெட் அது எடுக்க மாட்டேங்குது. சுடு தண்ணி குடிக்கணும். காட்டேன், வாசல் மெடிக்கல் காட்டேன், வேலன் மெடிக்கல் காட்டேன். காய்ச்சி குடிச்சாலே டாக்டர் அவாய்ட் பண்ணிக்கலாம். டாக்டர் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. செய்வீங்கல்ல? தண்ணியை காய்ச்சிட்டீங்கனாலே குழந்தைக்கு சளி பிடிக்கிற விஷயமோ இந்த விஷயமோ எதுவுமே வராதுமா. தண்ணி தான். ஆனா யாருமே நம்ம பண்றதே கிடையாது. யாரும் பண்றது கிடையாது. டவுன்ல இருக்கவங்க எல்லாம் மிஷின் வச்சிருக்காங்க, ஃபில்டர்ல போட்டு குடிச்சிட்டு போயிடுவாங்க. நம்மள்ட்ட மிஷின் எல்லாரும் வாங்க முடியாது. நீங்க கொதிக்க வைக்காம சுட வச்சு குடிக்கலாம். அதுலயுமே பாத்தீங்கன்னா ஃபில்டர் வந்து நீங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தணும். மாத்துறீங்களா? ஒரு பாட்டு ஒரு மிஷினை போட்டு 2 வருஷத்துக்கு வச்சிருந்தீங்கன்னா அது வேஸ்ட் ஆகும். அப்பப்ப உள்ள சரியா? இதே இருந்தாலும் நம்ம குடிக்க வைக்கலாமா? ஒன்றும் செய்யாதுமா. அதனால நீங்க சேவிங்ல கேஸ் அதிகமா இருக்கக்கூடாது. சரி சரி சரி. அதிகமான ஒண்ணு இல்லை, எல்லாரையும் கொண்டு பெட்ல சேர்த்து விட்டுருங்க. அவ்வளவுதான் சுட்டி இல்ல திருப்பி நீங்க செய்யணும்னு சொல்றேன். செய்யணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எங்கேயுமே கிடையாது. அதனால ஏதாவது ஒரு விதத்துல வடிகட்டி தண்ணி குடிச்சாதான் உடம்புக்கு நல்லது. காவேரி தண்ணி குடிச்சா நல்லதுதான். எங்க போறது? அதுதான் சொல்றேன். அதனாலதான் கொதிக்க வச்சு குடிங்கன்னு சொல்றேன். சரியா? சரி செய்வீங்களா? வேற ஒன்றும் டவுட் இல்லையா? போறதுன்றீங்க, பர்பல் சாப்பிடுறேன்றீங்க.
கேளுங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. செங்கல் எல்லாம் வீடு தான் கட்டுவாங்க, இவங்க வயிற்றுக்குள்ள சேர்த்துட்டு இருக்காங்க. ஏய், செங்கல் எல்லாம் தெரியுது, அப்புறம் ஏன் செய்றீங்க? புரியுதா? புது தண்ணி குடிச்சா நல்லதா காவேரி தண்ணி குடிச்சா நல்லதா எந்த தண்ணி நல்லது ரெண்டு தண்ணி குடிச்சா நல்லது. தண்ணி குடிச்சா நல்லதா காவேரி தண்ணி குடிச்சா நல்லதா எந்த தண்ணி இருந்தாலும் கொதிக்க வச்சு குடிக்கணும், அவ்வளவுதான். எல்லாம் தண்ணி தான், அது ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. அதையும் ஒண்ணா சேர்த்து கூட நீங்க கொதிக்க வச்சு ஆரம்பிங்க, அப்படியே குடிக்கூடாது. எப்பயுமே அதான் நல்லதுமா. ஐயா